அனைவருக்கும் வணக்கம். All of you good morning. This is Karur Selva's talk. I am Selvaraj. I didn't uploaded any video last couple of some days because of my health situation. Today we have come to see that the situation of Nepal from Tamil. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நேபாளில் நடக்கிற கலவரம் பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் அது பெரிய பேசும் பொருளாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி சோசியல் மீடியா இல்லைன்னா எதுவுமே இல்லை. அதாவது செல்ஃபோன். இன்றைக்கி சோசியல் மீடியா இல்லைன்னா எதுவுமே இல்லை. எந்த ஒரு செய்தியும் சீக்கிரமாக மக்கள் மனதில் போய் சென்றடையாது. உலகம் முழுவதும் சாதாரண மக்கள்கிட்டருந்து பெரிய கோடீஸ்வரர் வரைக்கும் இன்றைக்கி சோசியல் மீடியா தான். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எப்பவுமே ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருப்பாங்க. உலகம் முழுவதும், இது ஒரு கண்ட்ரி சொல்ல முடியாது, உலகம் முழுவதும் அதுதான். 1-2 சில மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மட்டும்தான் நடுநிலையாக இருப்பாங்க. அது ஓரளவுக்கு கரெக்டாக பேசுவாங்க, இருந்தாலும் பயந்து பேசுவாங்க. ஆனால் சோசியல் மீடியா எல்லார்கிட்டையும் செல் இருக்குது, எல்லார்கிட்டையும் நியூஸ் போகுது. படித்தவங்கள்டிருந்து படிக்காதவங்க வரைக்கும், படித்தவங்க படிக்காதவங்க எல்லாத்துக்கிட்டையும் செல் இருக்குது. அதனால் எந்த ஒரு நல்ல செய்தி நடந்தாலும் தவறான செய்தி நடந்தாலும் உலகம் முழுவதும் சீக்கிரமாக போய் சேர்றது சோசியல் மீடியா தான். சோசியல் மீடியா இல்லைன்னா இன்றைக்கி உலகம் முழுவதும் எந்த ஒரு செய்தியும் சீக்கிரமாக போய் சேரவே சேராது. ஆனால் சோசியல் மீடியானால தான் இன்றைக்கி பிரச்சனையே. யாருக்கு? அரசியல்வாதிக்கு மட்டுமல்ல, ஆளுங்கட்சிக்கு. ஒரு ஆளுங்கட்சிக்கல்ல, ஒரு கண்ட்ரிக்கல்ல, உலகம் முழுவதும் அதுதான். ஒரு ஆளுங்கட்சி, ஒரு ரூலிங் பார்ட்டி நல்ல முறையில் போயிட்டுருக்கும்போது அவங்களுக்கு கரெக்டாக சொன்னால் அந்த சோசியல் மீடியாவுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க செய்கிற தப்பை சுட்டி காட்டினா அது அவங்களுக்கு பிரச்சனை தான். ஏன் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இது உலகம் முழுவதும் அதுதான். ஏன்னா டக்குன்னு போயிடும். ஏன்னா கோடிக்கணக்கான பேர்கிட்ட செல்ஃபோன் இருக்குது. அதனால் அது சீக்கிரம் பரவிடும். தப்புன்னா தப்பு, உண்மைனா உண்மை. இந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நேபாளில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அது தப்போ ரைட்டோ நம்ம அது தெரியாது. நேபாளில் நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த போராட்டம் நேபாள் அரசாங்கம் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, நேபாளில் இது யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, அது இல்லாமல் இன்ஸ்டாகிராம், ஒரு 4-5 சோசியல் மீடியாவை பேன் பண்ணிடுச்சு. இந்த பேன் பண்ணினதுக்கப்புறம் கலவரம் வெடித்து மிகப்பெரிய போராட்டம் ஆகிப்போச்சு. பள்ளிக்கூட பசங்க, காலேஜ் பசங்க, சின்ன பசங்களாம் போராட்டம் பண்ணி மிகப்பெரிய போராட்டமாக வெடித்து இன்றைக்கி உலகம் முழுவதும் மக்கள் பேசப்படுகிற ஒரு பொருளாகிடுச்சு. அது இன்றைக்கி நேபாளில் கிட்டத்தட்ட 15 பேரோ 16 பேரோ 20 பேர் பக்கம் இறந்துருக்காங்க. எப்பவுமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி செல்ஃபோன் இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி பேங்க் ட்ரான்சாக்ஷன், நம்ம டிரைவிங் பண்ணுறது, எதுக்கு எடுத்தாலும் சரி, எந்த கையில் பாக்கெட்டில் பணம் இல்லைன்னா கூட செல்ஃபோன் வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் யூடியூப் பேன் பண்ணுறது, மற்றபடி என்னது ஃபேஸ்புக் பேன் பண்ணுறது, ஒட்டுமொத்தமாக பேன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க? அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சீர்திருத்தமாக கொண்டு வரணும். அதை விட்டுட்டு ஒரு அரசாங்கம் உலகம் முழுவதும் இன்றைக்கி அதுதான் இருக்கிறாங்க. இன்றைக்கி சாப்பாடு இருக்கோ இல்லையோ சோசியல் மீடியாவில், ஃபோனில், செல்ஃபோனில் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல விஷயம் கெட்ட விஷயம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒட்டு மொத்தமாக பேன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, என்ன ஆகும்? கலவரம் தான் வெடிக்கும். மக்கள் புரட்சி எங்கே வெடிக்குதோ அங்கே எந்த அரசாங்கமும் தடுக்கவே முடியாது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் ஒட்டு மொத்தமாக பேன் பண்ணும்போது இன்றைக்கி செல்ஃபோன் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ரோட்டில் போகும்போது, கார் டிரைவிங் பண்ணும்போது, பேங்க்குக்கு போகும்போது, ஆஸ்பத்திரிக்கு போகும்போது, பணம் பே பண்ணும்போது எல்லாத்துக்குமே சோசியல் மீடியா, செல்ஃபோன் தான். இதை வச்சு தான் யூஸ் பண்ணுறாங்க. இதை நீ பேன் பண்ணால் என்ன ஆகும்? புரட்சி தான் வெடிக்கும். புரட்சி வெடித்து என்ன ஆகும்? பெரிய பிரச்சனை ஆகும், கலவரம் நடக்கும். இது மாதிரி தான்
அடுத்த சில நாடுகளில் கூட நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது எந்த நாடுன்னு சொல்ல முடியாது. இப்படி பண்ணுனா சி மக்கள் போராட்டம் வெடிக்கும். தயவு செஞ்சு நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு இதுக்கு இது பண்ண முடியாது. எப்பவுமே இப்படி தான். இன்றைக்கி எல்லாமே நம்ம சாப்பாடு இருக்கோ, தண்ணி இருக்கோ, இல்லையோ, செல்ஃபோன் எடுத்து வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க எல்லாமே. ஆட்டுக்குட்டி மேய்க்கிறவன்லேருந்து எந்த ஒரு வியாபாரம், காய்கறி வியாபாரம் பண்ணுறவன் எந்த இதுக்குமே செல்ஃபோன் தான். அதை வச்சு தான் நம்ம எல்லாமே குடும்பம் இருக்கோ இல்லையோ செல்ஃபோன் இருக்குது. அப்படி இருக்கும்போது இதை பேன் பண்ணால் எப்படி ஆகும்? பல பிரச்சனை வெடிக்கும். அந்த மாதிரி தான் இப்போ நேபாள் நடந்துக்கிட்டு இருக்குது. தயவு செஞ்சு அரசாங்கங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க அரசாங்கங்கள் என்ன அப்படின்னா, நம்ம ஆட்சி தக்க வச்சுக்கணும், நம்ம இது நடந்துக்கிட்டு இருக்கணுங்கிறத மக்கள் என்ன சிந்திக்கிறாங்களோ, மக்களுடைய நலனை கருதி தான் இதை பார்க்கணும். படிப்படியாக இப்போ டிக்டாக் பேன் பண்ணாங்க, கரெக்டு. அது ஏதோ பேன் பண்ணாங்க. அது சில நாடுகள் இருந்தால் கூட, ஒட்டுமொத்த யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு எல்லாமே இதில் தான் இருக்குது. எல்லாமே இதில் தான் இருக்குது. நீ தப்புன்னா தப்பு. சில பேர்த்த நீ கண்டிக்கலாம், பிடிக்கலாம். அதில் ஒரு கட்டுப்பாடு விதிக்கலாம். ஆனால் ஒட்டு மொத்தமாக பேன் பண்ணும்போது புரட்சி தான் வெடிக்கும். மக்கள் புரட்சி என்றைக்குமே மக்கள் புரட்சி எந்த அரசாங்கமும் தாங்கவே முடியாது. தயவு செஞ்சு இதை புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை யாருக்கோ இல்லையோ, அது மக்கள் தான் புரிஞ்சுக்கணும், அரசாங்கம் புரிஞ்சுக்கணும். ஒரு யதார்த்தமான பதிவு தான் இது. தயவு செஞ்சு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.